கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மையை தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ அமல்களை நம்ம செய்துட்ருக்கோம். நம்மளுடைய நிலைமைகள் மாறுவதற்காகவும், தேவைகள் நிறைவேறுவதற்காகவும், கஷ்டங்கள் சுமூகமாகிறதுக்காகவும். அதுக்கெல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது ஒன்றே போதும்னு சொல்லலாம். ஆலிம்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு வார்த்தை எத்தனையோ வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு வார்த்தையாக இருக்குது. இதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை அழைத்து பாருங்கள். அது எப்பேற்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, அந்த ஹாஜத்து நிறைவேறும். அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இந்த அமல் ரொம்ப சிறுசு, அவ்வளோ பெரிய ஹாஜத்தையும் கண்டிப்பாக அது நிறைவேற்றி கொடுக்கும். மன உறுதியோடு யார் இந்த ஒரு அமலை பற்றி பிடித்து செய்கிறாங்களோ அவர்கள் கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட்டை கண்கூடாக சீக்கிரமாகவே பார்த்துருவாங்க. அந்த வார்த்தை தான் பார்த்திங்கன்னா அல்லாஹு அல்லாஹ். அதாவது நம்ம அல்லாஹுவை எப்படி அழைக்கிறோம்? இந்த பேர் சொல்லி தான் அழைக்கிறோம். அல்லாஹுவிற்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குது. 99 திருநாமங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அர்-ரஹ்மானில் ஆரம்பித்து அஸ்-சபூர் வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 99 திருநாமங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் குர்ஆனில் இன்னும் சில திருநாமங்கள் அந்த பட்டியலில் இல்லாமல் கூட வந்திருக்குது. அது இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இன்னும் நிறைய மறைவான திருநாமங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துஆ கேட்கும் போது, உனக்கு நீ சூட்டி உள்ள மறைவான எல்லா பெயர்களையும் கொண்டு நான் உன்னை புகழ்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அல்லாஹுவிற்கு ஏராளமான சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் நமக்கு காண்பிக்கப்பட்டது 99 தான். அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம அதில் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறது அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர் தான். அப்போ நம்ம எல்லாருமே அல்லாஹுவை எப்படி கூப்பிட்றோம்? அல்லாஹுன்னு தான் கூப்பிட்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்டு எந்த ஒரு அடியான் அழைக்கிறானோ, எந்த தேவைக்காக அழைக்கிறானோ அந்த தேவை அப்படியே நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஜத்துகள் கண்டிப்பாக அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிறைவேறி கிடைக்கும்னு சொல்லி ஆலிம்கள் சொல்கிறாங்க. இதில் அல்லாஹ்வுடைய இஸ்மே அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டால் மறுக்காமல் கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவனுடைய துவாக்களில் சிறந்த துவாக்கள்னு பார்க்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா, அதில் இஸ்மே அகலம் இருக்குது. அதே மாதிரி திருநாமத்தில் சிறந்ததுன்னு பார்க்கும்போது அல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாமம், இதில் அல்லாஹுடைய இஸ்மே அகலம் இருக்குது. இஸ்மே அகலம் மட்டும் கிடையாது, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயால் நீங்கள் சொல்கிறீங்க அல்லாஹு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் நம்ம இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா வார்த்தைகளும், அந்த அல்லாஹுடைய எல்லா சிறப்பு திருநாமத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் சொன்னால் எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மை கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு பெயர் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பெயரையுமே உள்ளடக்கியதாக இருக்குது. எல்லாத்துடைய சிறப்பும் இந்த ஒரு வார்த்தையில் இருக்குது. அதனால் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு இஸ்முகள் ஓத தெரியாட்டினாலும் ஓத முடியாட்டினாலும் சரி, இந்த இஸ்மை கொண்டே ஒரு மனிதன் அழைத்தால் போதும். அதுலேயே எல்லா இஸ்முகளும் குர்ஆனில் இருக்கிற, குர்ஆனில் இல்லாத, காட்டி கொடுக்கப்பட்டுள்ள, காட்டி கொடுக்கப்படாத எல்லா இஸ்முகளும் இதிலேயே அடங்கும். அதனால் ஒரு அடியான் இதை ஒரே ஹாஜத்தோடு நம்ம ஒரே அமர்வில் 301 முறை, அப்படி இல்லாட்டினா 501 முறை, 2 விதமாக நம்ம ஓதிக்கொள்ளலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 501 முறை ஓதுங்க. ஏன்னா பல இடங்களில் 501 முறைன்னு வருது. இல்லை உங்களால் முடியாட்டினா 301 முறையாவது ஓதி விடுங்க. ரொம்ப நேரத்தில் ஆகாது. உட்காந்து நீங்கள் ஓதி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 10 நிமிஷத்தில் ஓதிடலாம். ஏன்னா அல்லாஹு அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 முறை வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஓதுனா கூட ஒரு 50லேருந்து 60 முறை ஓதிட முடியும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 50லேருந்து 60 முறைனா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஓதினாவே போதும். இந்த அமலில் நம்ம என்ன பண்ணிடலாம்? 500 முறை ஓதிடலாம். உங்களுடைய ஹாஜத்துக்களை நியத்து வச்சு அல்லாஹுடைய இந்த பெயரை சொல்லி நீங்கள் அல்லாஹுவை உருக்கமாக அழைத்து பாருங்கள். அழைத்த கையோடு நீங்கள் அந்த தேவையை துவா செய்யுங்க. அந்த ஹாஜத்து நிறைவேறுவரையும் இதவே தொடர்ந்து செய்யுங்க. எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு நேரத்தை தினமும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. எச்சா இல்லை ஒரு 3-4 நாள் செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாக அதனுடைய நல்ல செய்தி உங்களை அடைஞ்சிரும். நீங்கள் இன்றைக்கே நியத்து வச்சு இந்த திருநாமத்தை ஓத தொடங்கி பாருங்கள். 2-3 நாட்களுக்குள்ளே அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து கிடைக்கும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பலன் தரக்கூடிய விஷயத்தை போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பார்த்துவாங்க.